ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நம்ம அம்மாவும் செத்துட்டா, நம்ம அப்பாவும் சுனாமியில் போயிட்டார். நம்ம எப்படி தான் தம்பியை வச்சுட்டு வாழப்போகிறோம்? அண்ணா, நம்மளோட பள்ளிக்கூடத்தில் சுனாமி நிவாரணம் கொடுக்குறாங்க, நீங்கள் போகலையா? இல்லை தம்பி, நம்ம அப்பா அரசாங்கத்துக்கு எதிராக தப்பான தொழில் செஞ்சதால தம்பி, நம்ம அரசாங்க பதிலாம் வெட்டி தாங்க தம்பி. இப்போ என்னென்ன நம்ம செய்கிறோம்? நம்மளோட குடிசையெல்லாம் கடலோட போய்த்து இப்போ என்ன செய்கிறோம்? நீ சொல்கிறேன்னு சரிதான் தம்பி. நம்மளாக தான் ஒரு விவசாயம் செஞ்சு நம்மளை பாதுகாத்துக்கலாம். பார்த்தேடா அண்ணா, நம்மளோட அப்பா செஞ்ச தப்பால் நம்மளுக்கு ஒரு அரசாங்க பதிவுகளும் இல்லாமல் கிடைக்கும். ஆமாம் தம்பி, நம்ம செய்கிற நல்லது தான் நமக்கு நன்மையாக கிடைக்கும், கெட்டதில்லை. ஆமாண்ணா, நம்மளோட இடத்துல போய் நம்ம விவசாயம் செய்ய பாண்ணா உடம்பு. என்னதான் நம்மகிட்ட பணம் காசு இல்லாட்டி நம்ம செய்கிற சின்ன பயிரில் வந்து வர வருமானத்தில் வர்றது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ஆனால் நம்மளோட அண்ணனும் 15 வருஷம் விவசாயம் செஞ்சு ஒரு பலன். நம்மளே பெத்தாங்களே, அவங்கெல்லாம் உயிரோட தான் நானே கழுத்து நினைச்சு கொண்டிருப்பேன். என்னடா நான் அவங்களுக்கு சண்டை பிடிக்கிறா நீ பொத்துறவாயா? ஒன்னே பெத்தமா உன் அம்மா செத்து போனா ஒண்டப்ப சாரத்தை குடிச்சு சுனாமியில போனா ஒன்னே யாரா பாக்குற? விடு விடு. நம்ம நண்பன் சொன்ன விஷயத்தை நம்ம தம்பிகிட்ட சொல்லி பார்ப்போம். தம்பி என்னண்ணா? வாவன் வாவன். வாரம் சொல்லுங்கண்ணா. அண்ணா ஒரு முடிவெடுத்தா சரியா தானே இருக்கும். நீ எடுத்த முடிவு எப்போ தான் சரியா இருந்துருக்கு. என்னடா? ஓமண்ணா ஓமண்ணா சரியா தான் இருக்கு. ஜிவாவன், நாம ஏன் நம்ம அப்பா செஞ்ச தொழிலை செய்யக்கூடாது? என்னடா சொல்றா நீ? நீ சுமார் ஏற்கனவே அப்பா அரசாங்கத்துக்கு எதிராக கஞ்சா கேச்சு சாராயம் எடுத்து படிச்சு வித்து தான் இப்போ அரசாங்கத்துலேருந்து ஒரு பதவி எல்லாம் கிடக்கு. இப்போ வந்து நீ அதே வேலை செய்ய கூட 2 லோ போட்டு கைத்திருக்கானு.
இங்க வாடா இங்க வாவன் எனக்கு தெரிஞ்சவன்டா நல்லா சாரையும் கேச்சனா வித்து நல்லா பணக்காரனா இருக்கானே நம்மளும் வித்த என்ன பணக்காரன். சே, காசு பணம் விளையாட்டி கூட சந்தோஷமா வாழலாம். நான் சொன்னதை மீறி அந்த தப்பை நீ செஞ்சனியாண்டா உன்னை நானே போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன். நீ செஞ்சாலும் செய்வான் கண்ணி விட்டாரு. என்னடா நான் யோசிக்கிறோம், ஏற்கனவே அப்பா செஞ்ச தப்பால ஒரு ஊர்ல ஒரு மரியாதையும் இல்லாம கிடக்கு. இப்ப நீ வந்து அந்த தொழில் எடுத்திருக்கானு என்ன சொன்னது விளங்கிட்டா? ஓன் தம்பி வீட்டுக்குள்ள சமைச்சு வச்சிருக்கான்னு சாப்பிடுறது மாட்டுக்கு புல் வட்ட போ. இவன் சொன்னதை போய் நம்ம நண்பன்கிட்ட போய் சொல்லணும். அதான் சரி. குமார்கிட்ட நம்ம வடி விஜயத்தை பற்றி கேட்கிறாம இன்னும் ஆளை காணாது. என்ன அவன்கிட்ட தம்பிட்ட சொல்லியிருப்பாங்க. என்ன ஆளுங்க அவன்கிட்ட என்னடா அந்த நாய் பாடுற பாடு வெளியே போய் பார்ப்போம். குமார் வாரம் இருக்கு. வாடா குமார். இதோ வாரம். வா குமார் வந்து உள்ளது வா. சரிடா இருக்கிறேன்டா. என்ன குமார் தாக்கத்தையும் கைமா வந்திருக்க? அது ஒன்றும் இல்லடா, தம்பிட்ட மாட்டுக்கு புல் வெட்டிட்டு வரேன். ஓ அப்படி என்ன? அப்புறம் நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? என்ன குமார் வந்து இருந்து யோசிச்சிருக்கான்? குமார் என்ன யோசிச்சிருக்கா? அது ஒன்றும் இல்லடா, நீ சொன்ன விஷயத்த போய் தம்பிக்கிட்ட சொல்ல போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன்றான்டா. சே, உன் தம்பியால் பேரும் சொல்லியா கிடக்கு. அவனை பேசாமல் களத்தின வச்சு கொல்றான். என்னடா சொல்கிறான்? அவன் உயிரோடு இருந்து என்ன பிரச்சனை? அவனை பேசாமல் கொல்றான். அவனை எப்பயும் வச்சு சொல்லிவார். அது எப்படிடா? அவன் ஏன் ஒரே ஒரு தம்பியாச்சடா? எந்த காலத்தில் குமார் நீ இருக்கான்? இப்போ தம்பி இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் பணம் இல்லாமல் இருந்துக்கவே மாட்டான். இப்பெல்லாம் பணம்டான். அவனை பேசாமல் கொல்லுடான். சரிடா, அவனை கொண்டா போலீஸ் கேஸ் வராத. என்னடா போலீஸ் கேஸ்ன்ற? நான் எத்தனை கொலையை பண்ணிட்டு இப்போ வெளியே தெரியலை. எத்தனை கொலை பண்ணிட்டுக்குன்னு எனக்கு தாங்க தெரியும். போலீஸ் கேஸ் வந்தால் நான் பார்க்குறேன், நீ பயப்படாத. அவனை எப்படிடா கொள்ற? நீ ஒரு ஐடியான்னு சொல்லித்தாங்கடா. என்னடா பெரிய ஐடியா? நானே என் அண்ணன் தாக்கத்தை எடுத்து ஒரே போடு இப்படி கிடக்க. நீ தைரியசாலிடா, உன் அண்ணனை எப்படியும் கொண்டு எனக்கு ஒரு ஐடியா சொல்லித்தாங்கடா. பெரிய ஐடியா இது ஒன்று எனக்கு பேசாமல் நஞ்சு வச்சு சோத்தில் நஞ்சு வச்சு கொண்டு விடும். இல்லாட்டி தூங்கும்போது தலையணி வச்சு அம்மி போடுறாள். இதான் உனக்கு பெட்டரான ஐடியா. இதால ஒரு பிரச்சனை வராதடா. கெச் போட்டது கதிரேசன்டா, அதில் எப்படா பிரச்சனை வரும்? சரி, உன்னை நம்பித்தான் போகிறேன். இதெல்லாம் பிரச்சனை பார்த்துக்கூட. அப்போ நான் போய்த்து வரேன். ஒரு பிரச்சனை வராது. சரிடா, போய்த்து வரனே. அப்போ கால் பண்ணுறேனே. சரியா, போய்ட்டு வரேண்ணா. சரிடா குமார், பயப்படாம போய்ட்டு வா. தம்பி மாட்டுக்கு புல் வெட்டி வர சொன்னானே, ஏதோ சமாளிப்போம்பா. இன்னைக்கு அவனை கொண்டாடுமே, எப்படி சொல்ற? இன்னைக்கு எப்படியாதான் கொண்டாடணும். அவனை மதிக்காத ஒரு மகரம் நான் பணக்காக வாழ்ந்தேகணும். அண்ணா என்னடா ஒரு மாதிரியா குந்திருக்கா? என்ன சாப்பிடலையே? இரு வாரம்.
உன்னிட்ட சொல்கிறேன் புல்வட்ட போக்கில் சாப்பிடுத்து போகணுட்டு இருந்த போதில் சோத்தை சாப்பிடாம இருக்கானு. போதும். நீ சாப்பிட்டியா? இல்லை, நான் இப்போ போய் வாயில் பார்த்து வந்தேன். நான் அதனால் சாப்பிடலை. கொஞ்சம் இருவார். என்ன ஒரு நாளும் இல்லாமல் இன்றைக்கு அண்ணா நமக்கு சாப்பாடு வைக்க போகிற என்ன வருகும்? ஏதோ இதோட நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. இவன் இன்றைக்கு சொத்துல விஷத்தை வச்சு கொன்ற வேண்டியதான். இந்த தம்பி சாப்பிடு. சரி அண்ணா, இன்றைக்கு தான் சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் நமக்கு சாப்பாடை வச்சு தந்துருக்காரு. இதே போல் நம்மளோட அண்ணன் நம்மளோட பாசம் இருப்பாருன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. இன்னும் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. முடியல. அம்மா செத்து போடா சனியன். நீ செத்தான நான் பணக்காரனாகல. நான் எப்படா பணக்காரனாகிற சனியன்? என்ன குமார் கோல் அடிக்கிறான்? சொன்ன வேலையை செஞ்சுட்டான் போல இருக்கு. என்ன குமார், சொன்ன வேலையை முடித்தா போல இருக்கு. என்ன முடித்தியா? ஆமாண்டா கதிரேஜா, தம்பியை விஷத்தை வச்சு கொண்டு தண்டா. இதில் ஒரு பிரச்சனை பெறாதடா. பயமாக இருக்குடா டேய். அவன் புனம்பெற விட்டாடா. பயமாக இருக்கடா டேய். ஏய் மடையா, உன்னை நிலத்துக்கு ஆசைப்பட்டு தான்டா உன் தம்பியை கொல்ல சொன்னான். உன்னை தம்பியும் சேர்த்து தான் கடைசியில் நீயும் ஜெயிலுக்கு போகிற. உன் நிலம் பூரா எனக்கு தான்டா சொந்தம். டேய் டேய், என்னடா சொல்ற? உன்னை நம்பிய தம்பியை கொண்டு தடா. சொந்த தம்பிய கொல்ல விட மாட்டேன்டா. என் நிலத்துக்கு ஆசைப்பட்ட தம்பியை கொல்ல வச்சுட்டியா என் கையால? பாய் மச்சி, ஜெயிலுக்கு போயிட்டு வா.